வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க. தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் 1500 பள்ளிகள்ல புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த ஒரு அரசாணை. பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு இந்த அரசாணையில என்னதான் இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் மக்கள் எல்லாமே இந்த அரசாணை வேண்டான்றாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான காலி பணியிடங்கள் வெளியிட்டாங்க. எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? 1000+500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஜிடியுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தயாராகுங்க. தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் தொடக்க நிலை நடுநிலைப் பள்ளிகளில் 1500 இடைநிலை பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடியாக நியமனம் செய்ய அனுமதி வழங்கி பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் 31,214 தொடக்க அரசு 31,214 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் இயங்குகிறது. இதில் சுமார் 35 லட்சம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கொரோனா பரவலுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் புதிதாக வந்தார்கள். அதில் 1 முதல் 5 வகுப்பு வரை மட்டுமே 2.8 லட்சம் பேர். 2013 மற்றும் 14 கல்வியாண்டுக்கு பிறகு அரசால் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் மாணவர் சேர்க்கையின் அடிப்படையில் தற்பொழுது தொடக்க நடுநிலை பள்ளிகளில் மட்டும் 8643 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கு. இவற்றை சமாளிக்க தொகுப்பு ஊதியத்தில் பட்டதாரிகள் நியமிக்கப்பட்டு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இதை குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் குருபரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1000 முதற்கட்டமாக 1000 இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்ய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. தற்பொழுது கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளுமாறு ஒரு ஆணையை கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உபரியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை அதிக உங்களுடைய இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை பணி நிறுவல் செய்யலாம். 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளிக்கு பணிபுரியணும். ஸோ இந்த அரசாணையை வேண்டாம் அப்படின்ட்டு பதவி உயர்வு எங்களுக்கு லேக் ஆகுது அப்படின்ட்டு இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே குதிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையை மாற்றி அமைக்கிறதுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாணையினால் ஒரு தரப்பு ஆசிரியர்கள் மகிழ்ச்சி, பல்வேறு தரப்பு ஆசிரியர்கள் எல்லாமே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்பையும் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு உண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிட போகிறாங்க. எஸ்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.